திரு செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்கா ஒரு புது கட்சி அதற்குள் போயிருக்கிறாரு. செங்கோட்டையன் என்ன பொறுத்த வரலாம் அவ்வளோ ஒரு சீனியரான அரசியல்வாதி தன்னை மிக மிக குறைத்து மதிப்பிட்டு அவரே அவர் வித்துக்கிட்டார். 77-78 வயசு அகவை ஆனாலும் அந்த பதவி ஆசை இருக்கு பாருங்க. இபிஎஸ் அவருக்கு இந்த வாட்டி எம்எல்ஏ சீட்டே கொடுக்க மாட்டாரு, அவரை கழட்டி விட போறாரு. அப்போ நம்ம எம்எல்ஏ கூட ஆகாம போயிடுவோம் இங்கே இருந்தா, அதனால அவர் போறாரு. அண்ணா திமுக அப்படி ஆயிடும், திமுக பலவீனம் ஆயிடும், தாவேக்கா இப்படி ஆயிடும் எல்லாம் நம்ம பேசுறோம் இல்லையா. அவர் என்ன பண்ணார்? இன்னும் 2 மெயின் பிளேயர் இறங்கவே இல்லை கீழே. இன்னும் டெல்லியிலேருந்து டீம் இறங்கலை. முதலமைச்சர் ஸ்டாலின் அவரோட எதிரின்னு அவர் முடிவு பண்ணுவார். மற்றவங்க சொல்றது நான் தான் நீ தான் அப்படின்றதா சொல்லிக்கலாம். ஒரு மாணவர் இருக்கிறாருங்க, அவர் டாக்டர் கனவோட இருக்காரு. நான் டாக்டர் சதீஷ் வந்திருக்கிறேன், நான் உங்களுக்கு இன்னைக்கு சர்ஜரி பண்ண போறேன், நான் தான் பெஸ்ட் சர்ஜரி பண்ண போறேன், ஒரே சர்ஜரி குணப்படுத்திடுவேன் அப்படின்னு அவர் சொன்னார்னா சிரிப்பு வருமா வராதா? அவங்களுக்கு எம்ஜிஆர் சொன்னீங்கன்னா எம்ஜிஆரோட குருநாதர் யாரு? அண்ணா. இவருக்கு குருவும் கிடையாது, வாத்தியாரம் கிடையாது, டீச்சரே கிடையாது. இப்போ இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா கதவு நிறைய திறந்துருக்கான், இன்னும் நிறைய பேர் வரப்போறாங்களாம். அப்போ எதுக்கு இவ்வளோ நாள் நீங்க ஊழல் வெங்காயம் எல்லாம் பேசுனீங்க? திமுக வீழ்த்துறதுக்கு ஒரு புதிய கட்சி தொடங்கி இருக்கம்பா. அப்போ பொய் தானே? அப்போ இவ்வளோ நாள் பேசினது. செங்கோட்டையன் எங்க ஃபிக்ஸ் பண்றாங்க? திரு செங்கோட்டையன் அவர்கள் என்னுடனும் பொதுச்செயலாளர் புசி ஆனந்திடம் ஆலோசித்து அப்படின்னா என்ன அர்த்தம்னா 3ஆம் நம்பர். செங்கோட்டையன் எத்தனா நம்பரு? 3ஆம் நம்பர். இதற்கா இவ்வளவு போராட்டம்? 70 நாள்ல 234 தொகுதியை சுத்தி வேட்பாளரை அறிமுகப்படுத்தி வேட்பாளரை அறிவித்து கூட்டணி இருக்கோ இல்லையோ அமைச்சு சின்னத்தை வாங்கி வாக்காளர்கள் கவர்ந்து ஒருத்தர் முதலமைச்சராக ஜெயிக்க முடியும்னு நான் நம்ப மாட்டேன். ஈரோட்டில இருந்து வராரு, பெரிய மனுஷன் வராரு, 50 வருஷம் அரசியல்வாதி வராரு. ஏன் ஒரு 3000 பேர் 5000 பேர் அங்க போய் சேர்த்து தாவேக்கால அங்க ஒரு நிகழ்ச்சி பண்ணியிருக்க முடியாதா? என்ன அதை விட வேற என்ன? ஜனநாயகம் ஷூட்டிங் முடிஞ்சிருக்கும். ஸ்பார்க் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேச இருப்பவர் பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். சார் நேயர்களுக்கு வணக்கம். திரு செங்கோட்டையன் அவர்கள் 50 ஆண்டுகள் அனுபவம் வாய்ந்தவர். அனுபவம்னு சொல்றதை விட 50 ஆண்டுகள் அரசியலில் பதவியில் இருந்தவர். 77லேயே அவருடைய அரசியல் பதவி காலமே ஆரம்பிச்சிருது, எம்எல்ஏவாக வந்துடுறாரு. அப்படி இருந்த ஒரு பாரம்பரியமாக, அதுவும் ஒரு கட்சிக்கு நீண்ட காலமாக இருந்தவர், ஒரு பழந்தலைவர், அதிமுகவின் மிக பெருந்தலைவர்னு சொல்லக்கூடியவர். தாவேக்கா ஒரு புது கட்சி அதற்குள் போயிருக்கிறாரு, அவர் இணைந்தது, அவர் பேசியது, இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவரோட தனிப்பட்ட தேடுதல் தேவைகள் பூர்த்தி செய்வதற்காக அங்கே போயிருக்கிறார், நம்ம புரிஞ்சுக்கலாம். காரணம் அவர் சொல்லப்பட்ட காரணங்கள் காரணிகள் அப்புறம் அவர் நடந்துக்கிற விதை, இந்த ரெண்டுத்துக்குமே பெரிய முரண் இருக்குன்ற மாதிரி நான் பார்க்குறேன். இந்த ஒரு 3 மாத காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அவர் ஒரு கடமையிலிருந்து அவர் தவறாரு. அது என்னன்றது நம்ம பின்னாடி பேசுவோம். முதல்ல பார்த்திங்கன்னா அத்திக்கடவு அவினாசி அப்போ அம்மையார் ஜெயலலிதா புகைப்படம் இல்லை, அதனால் அது ஒரு பிரச்சனை. அதற்கு முன்னாடி என்ன சொல்லியிருப்பாருன்னா அதிமுகவோட ஒரு நான் இந்த கட்சியில் தான் இருப்பேன், இதுதான் என்னோட ஒரு பிரதானன்ற மாதிரி பேசியிருப்பார். அப்போ இனிமேல்ட்டு நேற்று படம் இனிமேல்ட்டு அம்மாவோட படம் வைப்பீங்களா, புரட்சி தலைவி படம் வைப்பீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இப்போ என் போன்றவர்கள் ஊழல்வாதி அம்மையார் ஜெயலலிதா புகைப்படம் ஒரு அரசியல்வாதி வைப்பது முறைதானா அப்படின்னு கேட்கக்கூடிய தன்மை தான் எனக்கு என்றைக்குமே. நான் இன்றைக்கும் அதை தான் கேட்பேன். நீதியரசர் குன்னா கொடுத்த தீர்ப்பு மகத்தான தீர்ப்பு என்பதில் எனக்கு எல்லளவும் சந்தேகம் இல்லை. பட் அவர்களுக்கு அது ஒரு பொருட்டு கிடையாது. அவர்களுக்கு அம்மையார் இதய தெய்வம், வாழ்க்கை கொடுத்தவங்க, கட்சி தலைவி, அதெல்லாம் ரைட்டு. ஆனால் நேற்று ஒரு நெருக்கடி வருது. அப்போ அந்த படத்தை பற்றி கேட்கும்போது அவரால் சரியாக அதை சமாளிக்க முடியல. அப்போ ஒரு நிலைப்பாடு என்ன, அடுத்து என்னன்றது தெரியல. நான் என்ன கேட்குறேன்னா, கட்சிக்கு போகிறீங்க, அந்த படத்தை எதுக்கு வச்சுட்டு போகணும்? வெள்ளை சொக்காயோடு அப்படியுமே வெள்ளையும் சொல்லியுமா போயிருக்கலாம். அப்போ இதெல்லாம் ஒரு சிந்திக்கக்கூடிய அந்த தன்மை, என்னென்ன பிரச்சனை இதுக்கப்புறம் வரும்ன்றது அவருக்கு புரியல. ஒன்று. இரண்டாவது, துண்டு ஆதவர்ஜனை போட்டு அப்படி போடுறாரு. ஆதவர்ஜனாக்காச்சு கொஞ்சம் அந்த சிந்தனை இருக்கணும். என்னடா ஒரு பெரிய மனுஷன், 50 ஆண்டு அரசியல்வாதி, அவருக்கு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் துண்டு போட்டு அவர் பேசணுன்றது அவசியம் கிடையாது. அவர் ஒரு நான் எப்படி பார்த்தா அவருக்கு ஒரு அவைத்தலைவர் இல்லை அந்த மாதிரி ஒரு பொது செயலர் மாதிரி பதவி கொடுத்துருக்கணும். அவரை கொண்டு போய் ஒரு 4 மாவட்ட செயலருக்கு சேர்ந்த மாதிரி ஒரு வேலை பார்க்குற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அந்த கட்சியினுடைய அமைப்பு அவ்வளோதான், அவங்களுக்கு புரிந்தது அவ்வளோதான். அதெல்லாம் கூட பிரச்சனை கிடையாது. இவரும் அந்த துண்டை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சொல்லி அது ஒரு நகைச்சுவை மாதிரி கிட்டத்தட்ட ட்ரால் மாதிரி ஆகிப்போச்சு. இதெல்லாம் கூட கடந்து போகலாங்க. நீங்கள் கேட்ட அந்த கேள்வியினுடைய மைய புள்ளியாக நான் என்ன பார்க்குறேன்னா, மக்கள் பார்வையிலேருந்து இவரை ஒண்டியில் இவர் போல் நிறைய பேர் நான் எடுத்துக்காட்டு சொல்ல முடியும். உதாரணத்துக்கு மனோஜ் பாண்டியன் அவர்கள், இவர் சட்டமன்ற உறுப்பினராக மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க, நீங்கள் ராஜினாமா பண்ணீங்க, உங்களை ஓட்டு போட்டு உங்களை ஜெயிக்க வச்சது அந்த மக்கள். ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு அரசியல்வாதியும் உங்களோட ஆதாயத்துக்கும் தனிநபர் சுகத்துக்காக பதவிக்காக
அந்த மக்களை பற்றி சிந்திக்காம நீங்கள் பாட்டுன்னு ராஜினாமா பண்ணிட்டு வரீங்க. நிலைப்பாடு என்பது வேற. அந்த மக்கள்கிட்ட குறைந்தபட்சம் போய் இந்த மாதிரி ராஜினாமா பண்ண ஒரு 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 ஆட்டோ எடுத்துக்கிட்டோ இல்லை ஒரு ஒரு வண்டியிலே நின்று இந்த மாதிரி நான் ராஜினாமா பண்ணலான்னு இருக்கிறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இன்னும் 6 மாதம் நான் சேவை செய்ய வேண்டியது இருக்கு. நீங்கள் ஓட்டு கேட்டு வரும்போது என்ன பண்ணுறீங்க, மக்களே நான் உங்கள் வீட்டு பிள்ளை, நான் உங்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கிறேன், இந்த இந்த பிறவியே இந்த வாழ்க்கையே இந்த மக்களுக்கு வந்து தண்ணி பிரச்சனை, கரண்ட்டு பிரச்சனை, நாய் பிரச்சனை, சாலை வசதி, குடிநீர் வசதி, எல்லா வசதியும் பண்ணி கொடுக்குறதா நான் பிறவியே எடுத்துருக்கிறேன்ட்டு தான் ஓட்டு கேட்குறீங்க. அப்போ தான் உங்களை பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் நீங்கள் போட்டு ராஜினாமா பண்ணிடுவீங்க. யாரை கேட்டு செய்கிறீங்க? மக்களுக்கு வந்து என்ன பதில் சொல்கிறீங்க? இப்போது 2 சட்டமன்றத்துக்கு இன்னும் 6 மாதம் இருக்குது. மேலே தான் தேர்தல். அங்கே பார்த்தா ஒரு 5 மாதம், இங்கே பார்த்தா ஒரு 2 மாதம், 7 மாதம். நவம்பர் முடிஞ்சதுன்னு வச்சா கூட 6 மாதம். இப்போ 6 மாதம் ஒரு எம்எல்ஏ இல்லைன்னா இங்கே மக்களோட தேவைகள்னு ஒன்று இருக்கு இல்லையா? நீங்கள்லாம் நிறைய செய்கிறது கிடையாது, வேறு விஷயம். நான் மக்களோட தேவைகள்னு இருக்குல்ல, இப்போது கோபிச்செட்டிப்பாளையத்துலேயோ இல்லை ஆலங்குளத்துலேயோ அந்த அந்த சேவையை யார் பூர்த்தி செய்வா? இதே மாதிரி கேபி முனுசாமி ஒரு வாட்டி ராஜ்யசபா பதவியை தனக்கு அதிகாரம் இருக்குன்ற காரணத்தினால தன்னால் அது முடியும்னு சொல்லிட்டு இதே மாதிரி ராஜினாமா பண்ணி அதை வேஸ்ட் பண்ணார். உங்களுக்கு வேணா இதெல்லாம் இருக்கும். இந்த பதவி கிடைக்காதா? இது மாதிரி ஒரு அரசியல் பதவியோடய அவர் வேற கட்சிக்கு போனார்னா அதை விமர்சனம் ஆகாது. ஐயா நான் என்ன சொல்றேன்னா விமர்சனம் ஆகும். நீங்க வந்து ஒரு 2 மாசம் கழிச்சு சேர்ந்துருக்கலாம். இல்லை நெருக்கத்தில் எம்ஜிஆர் வழியில் போனதுக்கப்புறம் அந்த பதவியில் அவர் தொடர்ந்தார் இல்லையா? நான் என்ன சொல்கிறேன்னா செங்கோட்டையன் அவர்களோட முடிவு ரைட்டுங்களா, மக்கள்கிட்ட சொல்கிறது கூட கிடையாது. ஊடகங்கள் தான் கேமரா எடுத்துகிட்டு பின்னாடி பின்னாடி போகிறோம், முன்னாடி போகிறோம், யூ டர்ன் அடிக்கிறாங்க, சைட் டர்ன் போடுறாங்க, ஹரித்வார் போகிறோன்னு சொல்லிட்டு டெல்லி போகிறாங்க, அப்புறமா அறிவாலயமா தேனாம்பேட்டையா பனையூரா அப்படின்னு அறிவாலயமா பனையூரா இந்த ஒரு ட்விஸ்ட் நடுவில் சேகர்பாபு போய் பார்த்ததுக்கப்புறம் இப்போது ஓட்டு போட்ட மக்களுக்கும் தானே அங்கே உரிமை இருக்குது. கேஏ செங்கோட்டையன் இரட்டை இலை சின்னத்தில் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு தானே போட்டாங்க. அந்த ஒரு 80,000 பேருக்கோ 60,000 பேருக்கோ யாருமே நீங்கள் முக்கியத்துவம். அதே மாதிரி நான் பெரிதும் மதிக்கக்கூடியவர் ஐயா வந்து வசந்தகுமார், எனக்கு ரொம்ப பிடிச்ச அரசியல்வாதி அவர். அவரும் இது மாதிரி ஒரு வாட்டி வந்து சட்டமன்ற பதவி வந்து பாராளுமன்ற தேர்தல் நிற்கணும்னு சொல்லிட்டு ராஜினாமா பண்ணார். இதெல்லாம் ஒவ்வொரு ராஜினாமா பண்ணும்போது ஒரு கட்சியை விட்டு போகும்போது தயவு செய்து ஒரு வாட்டி வந்து மக்களை கொஞ்சம் யோசிக்கும். நான் பாட்டுன்னு இஷ்டத்துக்கு என் விருப்பத்துக்கு நான் சால்வையை மாற்றிக்கிற மாதிரி வேட்டியை மாற்றிக்கிறேன், நான் மாற்றிக்கிறேன். இந்த 5 வருஷத்துக்கு அந்த எம்எல்ஏன்னா அப்போ என்ன சொல்ல வரீங்க, எம்எல்ஏன்றது இருந்தாலும் ஒன்று தான், மக்களுக்கு இல்லைனாலும் ஒன்று தான் அப்படின்னு நான் புரிஞ்சுக்குவா? கிட்டத்தட்ட அது உண்மை. ஆனால் ஒரு பத்திரிகையாளராக இந்த கேள்வியை நான் கேட்கணும். ஏன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் பேசுவதோ விவாதிப்பதே கிடையாது. அதில் இது ஒன்று முக்கியம். இல்லை, இப்போ பொதுவாக வந்து தாவேக்காவை நம்பி எதுவும் பெரிய தலைவர்கள் வருவதில்லை, அவங்க அந்த கட்சியெல்லாம் ஒரு பெரிய பொருட்டாக மதிக்கிறது இல்லைங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு பெரும் தலைவர் போயிருக்கிறாரு. இப்போ அவர் அதாவது ஒரு ரெக்கக்னேஷன் பொதுவான இடத்தில் கிடைக்கும்ல, அந்த வகையில் தாவேக்காவுக்கு இது ஒரு ப்ளஸ் அப்படின்னு தானே பார்க்க முடியும். கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். தாவேக்காவுக்கு இது ஒரு ப்ளஸ்ஸு. தாவேக்காவுக்கு இன்றைக்கி தேதியில் எது கிடைச்சாலும் ப்ளஸ்ஸு. ஏன்னா அவங்க வந்து புதிய கட்சி. அவங்க 2% ஓட்டு வாங்கினாங்கனாலும் சரி, 20% ஓட்டு வாங்கினாலும் சரி, தேர்தல் ஆணையம் எப்படி சொல்லுவோன்னா தாவேக்கா +2 இல்லை தாவேக்கா +20 போடுவாங்க. இதை பழைய கட்சிகள் வாக்கு விகிதாச்சாரம் குறைஞ்சதுன்னா -2 -5 அப்படி போடுவாங்க. அப்போ ஓட்டு விகிதாச்சாரம் கூடுதுன்ற ஒரு கட்சி, அது புதிய கட்சி, அதுக்கு ஒரு சின்னமோ இல்லை அது வந்து இன்னும் எவ்வளோ வாக்கு இருக்குன்றது தெரியாது. இப்போ செங்கோட்டையன் அவர்கள் போகிறதுனால கண்டிப்பாக கோபிச்செட்டிப்பாளையத்தில் வாக்கு கூடும். பட் செங்கோட்டையன் என்னை பொறுத்த வரலும் அவ்வளோ ஒரு சீனியரான அரசியல்வாதி தன்னை மிக மிக குறைத்து மதிப்பிட்டு அவரே வந்து அவரை வித்துக்கிட்டார், இல்லை அவரை அர்ப்பணிச்சிட்டார். எப்படி வேணால் அதை புரிஞ்சுக்கலாம். நான் என்ன பார்க்குறேன்னா இவர்களோட அந்த எண்ணோட்டம் இருக்குது பாருங்கள், அதையும் நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டியது. 77-78 வயசு அகவை ஆனாலும் அந்த பதவி ஆசை இருக்குது பாருங்க. அதாவது எடப்பாடி பழனிசாமி அவரோட அவருக்கு பிரச்சனை முரண், ஆனால் அதை தாண்டி சட்டமன்ற உறுப்பினராகவே தொடரணுன்றது தான் அவரோட ஆசையாக இருக்குது. எனக்கு கிடைச்ச தகவல் என்னன்னா இபிஎஸ் வந்து அவருக்கு இந்த வாட்டி எம்எல்ஏ சீட்டே கொடுக்க மாட்டார், அவரை கழட்டி விட போகிறாரு அப்படின்ற அந்த ஓரளவுக்கு உண்மை வந்து அவருக்கு தெரிய வருது. அப்போ நம்ம எம்எல்ஏ கூட ஆகாமல் போயிடுவோம் இங்கே இருந்தால், அதனால் அவர் போகிறார். இல்லை, நீங்கள் அப்படி சொல்கிறீங்க, அதாவது பதவி ஆசைன்னு சொல்கிறீங்க, அது ஒரு அவமரியாதை இல்லையா? அந்த அவமரியாதையை நான் சகிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு என்கிட்ட சொல்கிறேன். நீங்கள் ஏன் இபிஎஸ் அப்படி நடவடிக்கை எடுக்கும்போது அதில் நீங்கள் சொல்லணும் பொதுவான ஒரு விமர்சனம். நீங்கள் அவருக்கு அதிமுகவை ஒன்றுபடுத்த வேண்டும்ங்கிற இலக்கு இருந்துச்சு, அதற்காக நான் குறிப்பிட்ட காலக்கெடுல நிர்ணயிச்சாரு. ஆனாலும் அதை சாதிக்க முடியாதுங்கிற நிலைமை வரும்போது அவர் இந்த முடிவை எடுக்கிறாரு. ஸோ அவருக்கு ஒரு நெருக்கடி, அவருடைய தன்மானத்துக்கு ஒரு இழுக்குங்கிற மாதிரியான பிரச்சனை தானே. நீங்கள் அதை வெறுமனே பதவி சுகம்னு நீங்கள் அதை எப்படி கன்வெர்ட் பண்ண முடியும்? அருமையான ஒரு கேள்வி நீங்கள் கேட்டது, அந்த இடைமறித்தல். அதை நான் எப்படி பார்க்குறேன்னா, இவர் அப்போது அதெல்லாம் பற்றி பேசக்கூடாது.
என்னோட தலைவர் எம்ஜிஆர், என்னோட தலைவி அம்மையார், அதுக்கப்புறம் திமுகவும் அதிமுகவும் ஒன்று அப்படின்றத நீங்கள் சொல்லலாம், நான் சொல்லலாம், ரோட்டில் இருக்க மக்கள் சொல்லலாம். ஏன்னா மக்கள் பார்வையில் 2 பேருமே வந்து கரண்ட் பில்லு ஏற்றிருக்கீங்க, 2 பேருமே ஊழல் பண்ணியிருக்கீங்க, 2 பேருமே மாறி மாறி ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாயிருக்கீங்க. இவர் அந்த கட்சியில் இருந்துட்டு பதவியை அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் மாற்றி பேசுகிறாரு. 2 ஒன்று தான் அப்படின்றத ஒரு நாளில் அவர் பேசுகிறார். முன்னாள் அதிமுகவும் திமுக தான் ஒன்றுன்னு சொல்லியிருந்தா நான் அதை கேட்க போதில்லை. அப்போது இந்த பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு ஒரு புது பதவி கிடைக்குது போகுது. அப்போ உங்களோட அந்த கருத்தில் மாறுபாடு வருது, உங்கள் கொள்கையில் மாறுபாடு வருதுன்னா அப்போ அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்போது ஒரு தரமான ஐயா வந்து காமராஜர் இருந்தார், பதவியை ராஜினாமா பண்ணிட்டு பதவி இல்லாமல் இருந்தார், மக்களுக்காக அரசியல் பண்ணார். ஒரு காலத்தில் வந்துட்டு ரயில்வே துறையில் ரயில்வேல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு தார்மீக பதவியத்தெல்லாம் ராஜினாமா பண்ணியிருக்கிறாங்க, பதவி வேண்டான்னு. பதவி இல்லாமல் இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு சிலர் எடுத்துக்கோங்க, இப்போ திங்க் டேங்க் சொல்லுவாங்க, இப்போ ஆர்எஸ்எஸில் ஒரு சிலர் இருப்பாங்க, பதவியெல்லாம் இல்லை, கொள்கை, இந்த கொள்கை மூலிமா இந்த கட்சி ஆட்சிக்கு வரணும். பெரியார் கழகம், திராவிட கழகம், பதவியெல்லாம் கிடையாது. நான் ஒரு இயக்கம் நடத்துகிறேன், எனக்கு வந்து திமுக ஆட்சியில் இருக்கும், நான் வந்து இது அதுவும் ஒரு எண்ணோட்டம் தானே. அதில் அரசியல் இல்லை நம்ம கடந்து போக முடியுமா? அதுவும் அரசியல் தான். அப்போது பதவிக்கான அரசியல், மக்களுக்கான அரசியல் இல்லை, வாக்கு அரசியல் இல்லாத அரசியல். இப்போ பிரகாஷ்ராஜ் இருக்கார், பிரகாஷ்ராஜ் ஒவ்வொரு நாளும் அரசியல் தான், அவர் வாயை திறந்து அரசியல் தான், மக்களுக்கு உண்டான பிரச்சனையை பேசுகிறாரு. எல்லாம் தேர்தல் நின்னார், தோற்று போயிட்டார், அது வேறு விஷயம். ஆனால் பிரகாஷ்ராஜ் வந்து இந்த நாட்டினுடைய உச்சக்கட்டத்தில் இருக்கக்கூடிய பிரதமரையே கேள்வி கேட்குறாரா இல்லையா? இவர் கேட்டிருப்பாரா? அப்போ நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, இவ்வளோ நாள் இருந்தும் அந்த பக்குவத்தன்மை இல்லையோ அப்படின்றது. இப்போது இவர் வந்துட்டு திமுக போய் சேர்ந்துருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அளவுக்கு அவர் மீது விமர்சனம் வந்திருக்கு. ஏன் அப்படின்னா தாவேக்காவோட நிலைப்பாடுகள், தாவேக்கா அதிமுகவை பற்றி அந்த கண்டுக்கிறதே இல்லை. அப்போ இவருக்கு என்னன்னா, தாவேக்காக்குள்ளேருந்து நம்ம போய் சேரும்போது அதிமுகவும் ஒரு பலவீனப்படுத்தலாம், எம்ஜிஆரோட வாக்குகளை கொண்டு போய் அங்கே சேர்க்கலாம். எம்ஜிஆர் மீது அவருக்கு உண்மையிலே பற்று இருந்தால் கட்சி தொடங்கின அன்றைக்கி போய் சமாதியில் போய் பார்த்துருப்பார், ஒரு பூ போட்டுருப்பார், மரியாதை செலுத்திருப்பார். அப்போ இவ்வளோ கட்சிக்காரங்க, கவுன்சிலர்லேருந்து ஆரம்பித்து ஒன்றிய செயலாளர்லேருந்து மாவட்ட செயலாளர்லேருந்து எல்லாரும் போயிட்டு அவங்கவுங்களுக்கு பிடிச்ச தலைவர் முன்னாடி ஒரு மலர் வளையம் வைக்கிறாங்க, ஒரு நினைவு. அப்போ அவங்க பண்ணுறதெல்லாம் தப்பா? எதுக்கு தாத்தா வஉசி சிதம்பரனாருக்கு இன்னுக்கும் அவரோட சிலைக்கு போய் மாலை எதுக்கு வீரன் அழகு முத்துக்கோனுக்கு போய் ஒரு 4 பேர் பண்ணுறாங்க? அன்றைக்கும் இவர் என்ன பண்ணார்னா இதே மாதிரி அரசியல் தான் பண்ணார். எப்பயுமே போகாதவர் தேவரையா ஜெயந்திக்கு போனார். அப்போ இவர் பண்ணக்கூடிய அந்த நடவடிக்கைகள் இருக்கு பாருங்க, ஒவ்வொன்றும் தன்னை சார்ந்து இருக்குதோ அப்படின்ற அந்த ஐயம் எனக்கு இருக்கு. அதனால தான் நான் வந்து அவர் வந்து பதவிக்காக மாறிட்டாரு, அதாவது ஒரு பாதி உண்மை, அதாவது இயல்பு, அவரும் மனிதர் தான், அவரால் வந்து அந்த தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எடப்பாடி பழனிசாமி நம்மளோட ஜூனியர், ஒரு ஜூனியர்கிட்ட தோத்த உடனே ஒரு சீனியர் நான் உனக்கு பாடம் கற்றுக்கிறேன், கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தான் போகிறார். இந்த பாடம் கற்றுக் கொடுக்குறேன்னு போகிறாரு அப்படின்னு அவர் பேசுகிறாருன்னா தனிப்பட்ட முறையில் அது சரி. எதிரிக்கு எதிரி நான் பார்த்துக்கிடுவேன், எதிரிக்கு எதிரி நண்பன். உங்களை எதிர்க்கிறவங்க யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க கூடலாம் சேருவேன். எனக்கு ஒரு கண்ணு போனால் உங்களுக்கு 2 கண்ணு போகணும், இல்லை உங்களுக்கு 2 கண்ணு போனால் எனக்கு ஒரு கண்ணு, அதுதான் நிலைப்பாடு என்றால் எனக்கு அதில் பிரச்சனையே கிடையாது. ஆனால் ஒருங்கிணைக்கிறோம், அதிமுகவை பலப்படுத்துவோம், கழகம் முக்கியம், இப்படி போனால் சரியில்லை அப்படின்னு அந்த பொதுவான கருத்தை பேசிட்டு கடைசியில் இவர் இபிஎஸை கொண்டு பட்டநாமம் போடல, ஐயா ஓபிஎஸ்க்கும் பட்டநாமம் போட்டு விட்டார். டிடி தினகரன் எப்பயுமே வந்து பத்திரிகையாளர்கிட்ட ரொம்ப தெம்பாக பேசக்கூடியவர். நேற்று பாருங்கள், அந்த பழைய தெம்பு இல்லை. இல்லை அவர் ஆனால் 3வது அணி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை வந்து கரெக்டு டிடிவி சொல்கிறாரு. அப்போ அதோட பொருள் என்னென்னா, டிடிவி ஒரு கட்சி வச்சிருக்கிறாரு, தாவேக்காவில் இப்போ இவர் இணைஞ்சிருக்கிறாரு. ஒருவேளை தனித்தோ அல்லது புது கட்சி ஆரம்பித்தாலோ கூட இவர்கள் இன்னொரு கூட்டணியை அமைக்கலாங்கிற ஒரு திட்டம் இருக்கலாம் இல்லையா? அப்போது ஒரு 7-8 அணி அமைதுன்னு வச்சுக்கோங்க, நோட்டாவே ஒரு அணியாக சேர்த்துக்கோங்க. அப்போ உங்களோட நோக்கமானது திமுக எதிர்ப்பு வாக்குகள் 4 திசை போகணும். 4 திசை போகும்போது திமுக திருப்பி ஜெயிக்கணும் அப்படின்னு நான் ஒரு வியூக வகுப்பாளராகவோ ஒரு பத்திரிகையாளரோ நான் புரிஞ்சுக்கலாம் இல்லையா, இல்லை ஒரு அரசியல் விமர்சகரா? அப்போ நோக்கம் என்பது இப்போது, அதாவது இது ஒரு புதுவிதமான தேர்தல் 2026 தமிழகத்தில். வழக்கமான தேர்தலுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா, ஆட்சியில் யார் இருக்கணும், ஆட்சியில் யார் இருக்கக்கூடாதுன்றது தான் தேர்தல் நடக்கும். இந்த வாட்டி என்ன நடக்குதுன்னா, ஆட்சிக்கு உண்டான தேர்தலாக நடக்க போது அதிமுகவோட பொதுச் செயலாளராக யார் தொடரணும் தொடரக்கூடாதுன்னு நடக்க போகுது. அப்போது ஒரு கட்சி தேர்தலை இவங்க பொது தேர்தலோட சேர்க்க பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் சொல்கிற இந்த இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இந்த விளக்கத்துக்கு ஒத்து போகிற மாதிரி தான் டிடிவி ஒரு வார்த்தை சொல்கிறாரு, துரோகத்துக்கு எதிராக
நாங்கள் வந்து ஒரு கூட்டணி அமைப்போம். துரோகம்னு கண்டிப்பாக அது வந்து திமுக அவங்க சொல்லலை. அப்போ ஆப்போசிஷனுங்கிறது அவங்களுக்கு திமுக இல்லைங்கிறது அதுலேயே இருக்கு இல்லையா? ஆமாம், அவர் தான் சொல்லிட்டாரு, இந்த நிலைமை போனால் திமுக திருப்பி ஜெயிக்கும்னு ஓபிஎஸும் சொல்லியிருக்கிறாரு. தாவேக்கா 2வது இடம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு டிடிவியும் சொல்லியிருக்காரு. அதுக்கு என்ன பொருள்னா, அவர்கள் ஆசைப்படுகின்ற அதிமுகவில் அவர்கள் நேசிக்கக்கூடிய இரட்டை இலையை தோக்கணுன்றது தான் அதோட மறைமுக பார்வை. பொருள் வேணால் எடப்பாடி பழனிசாமியாக இருக்கலாம். இன்றைக்கி நீங்கள் எடப்பாடி பழனிசாமி அடிக்கிறீங்க, காலி பண்ணுறீங்கன்னா அங்கே தோக்குறது இரட்டை இலை கூட அதிமுக தோக்குது. அதாவது இபிஎஸ்ன்றவர் அந்த அதிமுகன்ற ஒரு பெரிய கட்சியில் வந்து போகிற ஒரு சாப்டர். எம்ஜிஆர் அவர்கள் வந்தார், அவரோட காலம் இருந்தது. அதற்கு பிறகு அம்மையார் ஜெயலலிதா வந்தாங்க, அவரோட காலம் இருந்தது. அதற்கு பிறகு சசிகலா கொஞ்ச நாள் இருந்தாங்க. அப்புறம் டிடிவி கொஞ்ச நாள் கால் வச்சினார். இன்றைக்கி ஓபிஎஸ் வந்தார், அப்புறம் எடப்பாடி பழனிசாமி வந்துருக்காங்க. அதனுடைய அந்த செயின் ஆஃப் ஆக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் ஒரு லீடர்ஸ் இருந்திருக்காங்க. ஒரு லீடரை வச்சு நீங்கள் கட்சியை காலி பண்ண போகிறீங்க. அதுக்காக அந்த கட்சியை வந்து நீங்கள் அப்போ கட்சியை கைப்பற்றணுன்றதான் நோக்கம் இருக்குது. மக்களோட சிந்தனை என்ன, மக்கள் பிரச்சனை பேசுகிறீங்களா? ஒரு அரசியல்வாதிக்கு என்னை பொறுத்தவரையிலும் பிரதான வேலையாக இருக்கிறது மக்கள் சிந்தனை தான். நீங்கள் எல்லாம் இந்த எதிர் அரசியல் பண்ணாமல் உங்களுக்கு உண்மையிலே எடப்பாடி பழனிசாமியை நீங்கள் வீழ்த்தணும்னு நினச்சிருந்தீங்கன்னா, நீங்கள் மக்கள்கிட்ட போய் அரசியல் பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் ஒரு ஆளுமையாக மாறியிருப்பீங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வரப்போகுது. ஜானகி அம்மா என்ன பண்ணாங்க, ஒரு லெவலுக்கு மேலே மக்கள் செல்வாக்கு ஜெயலலிதா அம்மையார் போயிடுச்சுன்னு கொடுத்துட்டாங்க. அவங்க சண்டை போட விரும்பலை, கண்ணியமான முறையில் கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனால் இதில் வந்து யார் பெரியவங்க யார் சின்னவங்கன்றது மக்கள் முடிவு பண்ணுறோம். நான் என்ன சொல்கிறேன்னா, மக்களை போய் சந்திக்காத அரசியல் அது என்ன அரசியல்ன்றது தான் எனக்கு புரியல. நேற்று தொடங்கின தாவேகா நிர்வாகி ஐயா விஜய் கூட மக்களை போய் சந்திக்கிறதில்ல. ஈரோட்டிலேருந்து வராரு, பெரிய மனுஷன் வராரு, 50 வருஷம் அரசியல்வாதி வராரு, 9 முறை சட்டமன்ற இருந்த உறுப்பினர் வராரு. ஏன் ஒரு 3000 பேர் 5000 பேர் அங்கே போய் சேர்த்து தாவேக்கால அங்கே ஒரு நிகழ்ச்சி பண்ணியிருக்க முடியாதா? என்ன அதை விட வேறு என்ன ஜனநாயகம் ஷூட்டிங் முடிஞ்சிருக்கும். இப்போ எனக்கு தெரியல, விஜய் சார் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குது. அதில் 8 மணி நேரம் இல்லை 10 மணி நேரம் தூங்குறதுக்கு வச்சுட்டா கூட மிச்சம் எவ்வளோ நேரம் இருக்குது? ஏங்க நம்ம எல்லாமே ஒரு உழைப்பு தான். இப்போ இன்றைக்கி அவர் ஒரு கேமராமேன் இருக்கிறாரு, நீங்கள் ஒரு ரிப்போர்ட்ரு, நான் ஒரு ரிப்போர்ட்ரு, இல்லை நீங்கள் வரும்போது ஒரு வண்டியில் வந்தீங்க, ஒரு கால் டாக்ஸியில், அவர் ஒரு ஓட்டுநர், அவர் ஒரு வேலை செய்கிறாரு. எல்லாரும் ஒரு மாத சம்பளத்துக்கோ இல்லை வருமானத்துக்கோ இவ்வளோ நேரம் உழைக்கிறோன்னு இருக்குங்களா? ஆனால் இந்த அரசியல்வாதிகளுக்கு வந்து இந்த உழைப்புக்குன்னு உண்டான நேரமே இல்லையே. வந்த உடனே நீங்கள் ஆகணும்னு ஆசைப்படுறீங்களே, இது நான் எப்படி வந்து ஒரு சாமானியனாக புரிஞ்சுக்கிறது? இப்போ நான் நூல் பிடிச்சி பார்த்தா டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாதம் மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்துருங்க. அதுக்கு மேலே வந்துட்டு ஓட்டமாக போகும். அது பிரச்சார நேரம். அதாவது விஜய் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் கூட வந்து இருக்கலங்கிறத நீங்கள் குறிச்சு. ஆமாம், மக்களை சந்திக்கிறது இல்லை, பத்திரிகையாளரை சந்திக்கிறது இல்லை, கட்சிக்காரர்களை சந்திக்கிறது கிடையாது. எல்லாமே ஷூட்டிங்கு ஸ்கிரிப்டாக இருக்குது. 1 நிமிஷம் வீடியோ போடுறாரு. நீங்கள் தான் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க 50 வருஷம் அரசியல்வாதி மாறிட போகுது, பர்செப்ஷன் வேறு, அதிமுக அப்படி ஆகிடும், திமுக பலவீனம் ஆகிடும், தாவேக்கா இப்படி ஆகிடும், எல்லாம் நம்ம பேசுகிறோம் இல்லையா? அவர் என்ன பண்ணார்? விஜய் சார் இதோட சீரியஸ்னஸ் தெரியுதா அவருக்கு? யார் வந்திருக்கிறாங்கன்னாச்சு தெரியுமா அவருக்கு? இல்லை என்ன பண்ண போகிறோன்னாச்சு தெரியுமா? இல்லை சிபிஐ வழக்கு விசாரணை போயிட்டுருக்கேன். இன்னொன்று நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, செங்கோட்டையன் அவர்கள் போனது வச்சது, மனோஜ் பாண்டியன் போனது வச்சதெல்லாம் பேசுகிறோம். இன்னும் 2 மெயின் பிளேயர் இறங்கவே இல்லை கீழே. இந்த கும்கி படத்தில் சொல்லுவாங்க, இன்னும் யானை இறங்கவே இல்லை கீழே ஊருக்குள்ளே. இன்னும் பருவகால மாற்றம் தான் வந்திருக்குது. இந்த காட்டு யானை வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் என்ன கதைன்றது. இன்னும் டெல்லியிலேருந்து டீம் இறங்கலை, அவங்க வந்ததுக்கப்புறம் தான் தெரிய போகுது. நிறைய டெல்லியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளருக்கு உங்களுக்கு தெரியும், நிறைய மந்திரவாதிகளோடு அவர்களுக்கு தொடர்பு உண்டு. என்ன மந்திரம் பண்ண போகிறாங்க, என்ன மாந்திரிகம் பண்ண போகிறாங்கன்னு நமக்கு தெரியாது. அமலாக்கத்துறை இருக்குது, ஏவல் துறை இருக்குது, தேர்தல் ஆணையம் இருக்குது, இவ்வளோ இருக்குது. இன்னும் அவங்களாம் வரல. அவங்களாம் வராமல் இல்லை முதல்வர் ஸ்டாலின் அவர்களை கடந்து போகிறாங்க. திமுக யாரை எதிர்க்குதோ அவங்க தாங்க எதிர்கட்சி. அதுதான் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து அவரோட எதிரின்னு அவர் முடிவு பண்ணுவார். எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர், அவரோட எதிரியான யார் அவங்க முடிவு பண்ணுவாங்க. மற்றவங்க சொல்கிறது நான் தான் நீ தான் அப்படின்றதான் சொல்லிக்கலாம். இந்த பேச்சு தான் எடுபடும் எல்லா அரசியலுமே. அப்போது முதல்ல நீங்கள் அந்த இடத்துக்கு வரணும். ஒரு 4-5 சட்டமன்ற உறுப்பினரோ இல்லை 40 சட்டமன்ற உறுப்பினராகி நீ எதிர்கட்சி தலைவர் ஆகிட்டு, இல்லை ஒரு கூட்டணியில் போயிட்டு கூட்டணியிலேருந்து பிரிஞ்சோ சேர்ந்தோ ஒரு கட்சியாக ஒரு அங்கீகாரம் வாங்கிக்கிட்டு பேச வேண்டிய பேச்சை எடுத்த உடனே பேசுகிறீங்களே, இது நியாயமா? இது அரசியலா? இது முறையா? இப்போ நான் இருக்கிறேன், நான் வந்து ஒரு குத்துச்சண்டைக்கு பயிற்சி எடுக்கிறேன், நான் இங்கே ஜோனல் ஜெயிச்சுட்டு நான் வந்து வேர்ல்ட் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப்பில் நான் அடிச்சிருவேன் அப்படின்னு நான் பொழுதுக்கும் பேசிக்கிட்டே இருந்தால் மற்ற கோச் எல்லாம் கூப்பிடுவாங்களே, கூப்பிட்டு நறுக்குன்னு தலையிலேயே கூட்டி நீ இன்னும் ஜோனல் தான் ஆடின்னு இருக்கிறேன், இன்னும் ஸ்டேட் ஆடணும், நேஷ்னல் ஆடணும், ஏஷியா அடிக்கணும், அதுக்கப்புறம் வேர்ல்ட் பாக்ஸிங் அடிக்கணும், அதுக்கப்புறம் தான் ஒலிம்பிக்கு.
நான் போய்ட்டு ஒலிம்பிக் பிரான்ஸ் மெடலிஸ்ட்டை நான் அடிச்சிருவேன், ஒலிம்பிக் கோல்டு மெடலிஸ்ட்டை நான் அடிச்சிருவேன்னு சொல்லிட்டா, ஒரு ஸ்போர்ட்ஸ்லேயோ இல்லை ஒரு மாணவர் இருக்கிறாருங்க, அவர் வந்து டாக்டருக்கு படிக்கிறார், +1 பயாலஜி குரூப் எடுத்துட்டார், அவர் டாக்டர் கனவோடு இருக்கார். நான் டாக்டர் சதீஷ் வந்திருக்கிறேன், நான் உங்களுக்கு இன்றைக்கி சர்ஜரி பண்ண போகிறேன், நான் தான் பெஸ்ட்டு சர்ஜரி பண்ண போகிறேன், ஒரே சர்ஜரியை உங்களை குணப்படுத்திடுவேன் அப்படின்னு அவர் சொன்னார்னா சிரிப்பு வருமா வராதா அவங்களுக்கு? அப்போ எனக்கும் அதுதானே பொருள். இங்கே 2 வருஷத்தில் என்ன அனுபவம் இருக்க முடியும்? ஒன்று. ரெண்டாவது, சரிங்க நீங்கள் வந்து எம்ஜிஆர் அவர்களை கோட்டிட்டு காட்டு. இல்லை, நீங்கள் இன்னொன்று எம்ஜிஆர் அவர்கள் கோடிட்டு காட்டுறாரு. எம்ஜிஆர் அவர்கள்ட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய தலைவர்கள் KA மதியழகன், அதுக்கு முன்னாடி நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள் இவங்கெல்லாம் வந்தாங்க. இப்போ அதே மாதிரி தானே இவர் செங்கோட்டையன் வந்திருக்காரு. முதல்ல அப்போ ஒரு 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 நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, இது வரைக்கும் அவர் சொல்கிறார் இல்லையா, அவர் நரேஷன் சொல்கிறார் இல்லையா, நான் வந்து வரமாட்டேன்னு சொன்னாங்க வந்துட்டேன், நான் வந்து சஸ்டெயின் பண்ணி இருக்க மாட்டேன்னு சொன்னாங்க இருந்துகிட்டு இருக்கிறேன், என்னை நம்பி யார் வரமாட்டாங்கன்னு சொன்னாங்க இன்னைக்கு வந்தாச்சு, இப்போ நீங்கள் ப்ரூவ் பண்ணியாச்சு, நாங்கள் வந்து நம்பர் காட்டுவோங்கிறாப்புல. கரெக்டு. அதெல்லாம் அந்த பேச்செல்லாம் வந்து அருமையாக இருந்தது. ஆரவாரத்தெல்லாம் நம்ம பார்க்குறோம். ரசிகர்களுக்கு அதெல்லாம் ரைட்டு. நம்ம ரசிகரை தாண்டி நான் என்னை பொறுத்தவரை நான் வந்து ஒரு இன்னும் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கிறேன். இன்றைக்கி நான் இங்கே உட்காந்து பேசுகிறதுக்கோ இல்லை நீங்கள் இங்கே உட்காந்து பேசுகிறதுக்கோ யாரோ ஒரு ஆசிரியர் ஒரு மென்டர் உதவி பண்ணியிருப்போம். நீங்கள் நல்லா பாருங்கள், ஒவ்வொரு சக்ஸஸ்ஃபுல் மேனுக்கு முன்னாடியே ஒரு ஆசிரியர் ஒரு ஆசான் இருப்பார். நல்ல ஆசானங்களும் வாழ்க்கையில் வருவாங்க, கெட்ட ஆசானும் வருவாங்க, அது வேறு விஷயம். இப்போ எனக்கு வந்து ஒரு மென்டர் இருந்தார், எனக்கு பல வகையில் இருக்கிறாங்க. இப்போ ஒரு சாதாரண ஒரு பத்திரிகையாருக்கே ஒரு மென்டர் தேவைப்படுது. எம்ஜிஆர் சொல்கிறீங்கன்னா எம்ஜிஆரோட குருநாதர் யார்? அண்ணா. அண்ணாவை பார்த்து அண்ணா இப்படி நடக்கிறாரு, இப்படி பேசுகிறாரு, மக்களை பார்க்குறாரு. பெரியாரோட சிந்தனை வந்து அவருக்கு வந்து படிக்காத குரு. இப்போ எனக்கு வந்து இயற்கைன்னு பார்க்கும்போது ஐயா தாத்தா சலீம் அலி மீது ஒரு ஆசை. அவர் என்ன சொன்னார், என்ன எழுதினார், அதெல்லாம் படிச்சுட்டு நம்ம அவரை மானசீக குருவாக ஏற்றுக்கிறோம். நடைமுறையில் ஒரு சிலரை பார்ப்போம். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் தேவை. இவருக்கு குருவும் கிடையாது, வாத்தியாரம் கிடையாது, டீச்சரே கிடையாது. அப்போ ஐயா கமல் சொல்லுவாள் ஏலகைவன், அது ஏகலைவன் வராது அந்த படத்தில். அது மாதிரி ஏலகைவனா நீங்கள்? ஏகலைவன் தான் மறைமுகமாக பார்த்து ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டாரு. அப்போ இவர் மறைமுகமாக பார்த்து கற்றுக்கிறாரா? அதை தான் சொல்கிறேன். அவரும் ஃபஸ்ட்டு அரசியல் படுத்திக்கல தன்னை. என்னங்க பொறுப்பு இது? அந்த பொறுப்பு நானும் இப்போ பார்க்குறேன். அது என்ன பொதுக்குழு, நிர்வாகக்குழு, ஒருங்கிணைப்பு, அது மாதிரி ஏதோ ஒன்று புதுசாக இருக்குது. அவைத்தலைவர் கொடுத்துட்டு போங்க, உங்களுக்கு அவைத்தலைவர் கிடையாது. பொதுச் செயலாளர் பதவி அவருக்கு இருக்குது. சரி, பொதுச் செயலாளர் கொடுக்க முடியலையா, வேறு எதனா ஒன்று அதற்கு நிகராக இல்லை வந்து ஒரு யோசிச்சிருக்கணும். அவைத்தலைவர் இப்போ சும்மா தானே இருக்குது, அதை கொடுத்துருக்கலாமே, கௌரவமாக இருக்கல கேட்கவே. புதுசாக பதவி உருவாக்குறீங்க. பொதுச் செயலாளர் தேர்தல், பொதுச் செயலாளர் இன்னும் ஒரு சில இப்போது ஆல்ரெடி ஒரு கட்சியில் ஒரு புரோட்டோடைப் இருக்கீங்க. அதிமுகவில் பொதுச் செயலாளர்னுவாங்க, திமுகவில் தலைவர்னுவாங்க, காங்கிரஸ் கட்சியில் தலைவர்னுவாங்க, இன்னும் ஒரு சில கட்சியில் பொதுச் செயலாளர். இதை மனப்பாடம் பண்ணுறதுக்கே பத்திரிகையாளர் நமக்கே சிரமமாக இருக்குது. இவர் குறுக்கில் ஒருங்கிணைப்பாளர், தலைமை ஒருங்கிணைப்பாளர், பொதுச் செயலாளர் தேர்தல், அதுக்கப்புறமா இன்னொன்று ஒருத்தருக்கு அருண்ராஜுக்கு என்னமோ ஒரு பதவி கொடுத்துருக்காங்க, கொள்கை பரப்பு செயலாளர், கொள்கை பரப்பு செயலாளர். இது என்ன இது? ஒன்றும் கொள்கை பொருள் செயலர் வைங்க, இல்லை பொதுச் செயலர் தனியாக வைங்க. அது என்ன எல்லாத்தையும் ஜாயிண்ட் பண்ணுறது? புதுசாக இருக்குது, தினுசாக இருக்குது. அப்போது உங்களுக்கு வந்து அந்த ஒரு வரைமுறைக்குள்ளே வர்றதில்ல. நேற்று வந்து 30 பேர் வந்து. இன்னொன்று பொதுவாக வந்து நான் வந்து ஊழல் இல்லாத கட்சி அப்படின்னு ஒரு நரேஷன் சொல்கிறாரு. இன்னொன்று பெண்களுக்கு எதிரான குற்றங்களை நாங்கள் களைந்து விடுவோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் பெண்கள் துணிஞ்சு எந்த இதனாலும் எடுத்துக்கலாம், எப்போ வேணாலும் வெளில வரலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் வாச்சாத்தி கலவரம் நடந்தப்போ இவர் தான் வந்து செங்கோட்டையன் அவர்கள் தான் வந்து வனத்துறை அமைச்சராக இருந்தார். அதே மாதிரி இவர் மேலே செங்கோட்டையன் மேலேயே 2096 வாக்கில் இந்த டிரான்ஸ்போர்ட் கேஸ், ஜீவா டிரான்ஸ்போர்ட் கேஸ் இருக்குது, அதுக்கு அட்மிட்டே ஆனார். 4 வருஷம் சிறை தண்டனைலாம் கொடுத்தாங்க. இப்படிப்பட்ட ஊழல்வாதியையும் ஒரு குற்ற பின்னணி கொண்டவரையும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனையை விட பல மடங்கு பெரிய வாச்சாத்தி வன்கொடுமைக்கு பின்னாடி இருந்த ஒரு நபரையும் எப்படி நீங்கள் ஒரு ஏற்றுக்கிட்டு இருக்காரு? எப்படி? நல்ல கேள்வி நீங்கள் கேட்டீங்க. வாச்சாத்தி வன்கொடுமை வந்து எனக்கு இந்த காடுகள்லாம் போகிறது எனக்கு வந்து பழக்கம். நான் வந்து கவர்மெண்ட்டுக்காகவும் சரி தனியாருக்காகவும் ஒரு சிலதான் நான் ஒரு செய்தி ஒன்று போட்டு மலை கிராமத்தில் இருக்கக்கூடிய மலைவாழ் மக்கள் கிட்டத்தட்ட 36 வகையான மக்கள் அழிகிற நிலைமையில் இருக்கிறாங்கன்னு ஒரு செய்தியை போட்டு கைகோர்ட்டு அதை கூப்பிட்டு என்னை விசாரித்து அப்புறம் நான் சொன்னதை வந்து அமைக்கைக்குறியாக போட்டு அர்ச்சனான்னு சொல்லிட்டு ஒரு மேடம் IFS ஆஃபீஸர், அவங்கள மேடம் அமைக்கைக்குறியாக போட்டு ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட் எடுத்து எல்லாம் பண்ணியிருக்காங்க. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, எனக்கு வனத்தில் என்னென்ன அக்கிரமம் என்ன அநியாயம் நடக்குது அது எனக்கு ஓரளவுக்கு தெரியும். அப்படி பார்க்கும்போது நீங்கள் வாச்சாத்தி விஷயமா போய் நீங்கள் கேட்டிங்கன்னா மக்கள் வந்து கண்ணீர் விட்டு அழுவோம். இன்னமும்
சத்தியமங்கலம் போன்ற இடத்துலலாம் வந்து நீங்கள் வாட்சாத்தீங்கன்னா வயசானவங்க, நீங்கள் வந்து திம்பம், தாளவாடி, சத்தியமங்கலம், அப்புறம் நீங்கள் அந்த சைடு போனீங்கன்னா கழுகுப்பாறைன்னு ஒன்று இருக்குது, கீழே காங்கிரஸ் மட்டம். நான் சொல்கிறது எல்லாமே வந்து காடுகள் வந்து சார்ந்த பகுதி. இங்கே வந்து மலைவாழ் மக்கள் இருக்காங்க. இவங்க கிட்ட போயிட்டு நீங்கள் தூங்கும்போது வாட்சாத்தின்னா பயந்து எழுச்சிக்குவோம். ஏன்னா அவ்வளோ கொடுமைகளை வந்து அனுபவிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஒரு 15-20 வருஷம் அவங்க வெளியிலே போகலை, பயத்தில் பெண்கள் உள்ளே இருந்து. இப்போது இந்த கழுகு கணக்கெடுப்பு, பறவைகள் கணக்கெடுப்பு, வெளியூர் போய் படிக்கிறது, இப்போ தான் அந்த பசங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அந்த அந்த அதனால் பாதிக்கப்பட்ட பசங்க வராங்க. இதெல்லாம் இவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? நீங்கள் நான் என்ன சொல்கிறேன்னா, சேர்த்துக்கிட்டதை பற்றி பிரச்சனை கிடையாதுங்க. இப்போது செங்கோட்டையன் வந்து என்ன சொல்லுவார், இன்றைக்கி தேதியில் வந்து என் மீது வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை, எல்லாமே போயிடுச்சு. குற்றச்சாட்டு அதாவது நம்ம அப்போ அந்த புனித அரசியல் பேசணும்னா நம்ம ஐயா காமராஜருக்கு தான் போகணும். அதற்கு அப்புறமா வந்து அது இல்லை. அதனால் அதை வைத்து சொல்லலாம். பட் நான் என்ன எனக்கு புரிதல்னா, ஒரு ஸ்க்ரூட்டினி இப்போ இதெல்லாம் பேசுவாங்கல்ல. இப்போ நீங்கள் பேசுனீங்க, உங்களுக்கும் செங்கோட்டையன் அவர்களுக்கோ இல்லை எனக்கும் செங்கோட்டையன் ஒரு தனிப்பட்ட முறையில் இல்லை. ஆனால் புனித கட்சி, மாற்றமான கட்சி அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது உங்கள் மீதும் இன்றைக்கி அது வரும். இன்னொன்று கூட ஆதவர்ஜுனா இருக்கார். தமிழ்நாட்டில் லாட்ரி என்பது தடை செய்யப்பட்டிருக்கு. லாட்ரி நிறுவனத்துக்கு பணம் ஒரு சில கட்சிகள் கொடுத்த பொழுது அவர் அன்னைக்கு அவங்க தேதியில் ஒன்றா இருந்தார் கூட. அது தவறு, ஒரு கொள்கை முடிவு. தமிழகத்தில் வந்து லாட்ரி தடை செய்யப்பட்டிருக்கு. அம்மையார் ஜெயலலிதா காலத்தில் தடை செய்யப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு லாபி வந்து திருப்பி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க, லாட்ரியை உள்ளே கொண்டு வரணும். நீங்கள் சொல்லுங்கள், நாட்டு மக்களுக்கு லாட்ரி என்பது நல்லதா? ஒருத்தன் தன்னோட உழைப்பையோ தன்னோட சிந்தனையோ தன்னோட முன்னேற்றத்தை நினைக்காம, நான் ஒரு நம்பர் தேய்ச்சா எனக்கு ஒரு துட்டு வரும், நான் வந்து டிக்கெட் வாங்கி பார்த்தா எனக்கு குழுக்கள் வரும் அப்படின்றது என்ன விதமான பைத்தியகாரத்தனம்? யார் கொடுப்பா இனாமா? பெத்த ஆத்தா அப்பனை தவிர்த்து வேற யார் என்ன இனாமா செஞ்சுருவாங்க? இப்போ இந்த மாதிரி ஒரு தொழில், இந்த தொழில் பின்னணியிலேருந்து வர வச்சு நீங்கள் பக்கபலமாக வச்சுருக்கிறீங்க. இன்னொன்று இப்போ செங்கோட்டையன் ஐயா, அவர் புஷியானந்த் பாவம், ராஜ்மோகன் ஒன்றும் கிடையாது, அவங்க மேலெல்லாம் விமர்சனம் கிடையாது. நீங்கள் ராஜ்மோகன் போன்றவர்களையோ புஷியானந்த் போன்றவர்களையோ நீங்கள் வச்சு எடுத்துகிட்டு போனால் கூட இல்லை. இப்போ இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, கதவு நிறைய திறந்துருக்கான், இன்னும் நிறைய பேர் வரப்போகிறாங்களாம். அப்போ எதுக்கு இவ்வளோ நாள் நீங்கள் வந்து ஊழல் வெங்காயம் எல்லாம் பேசுனீங்க? மாற்றம் எதுக்கு பேசுனீங்க? திமுக வீழ்த்துறதுக்கு ஒரு புதிய கட்சி தொடங்கியிருக்கேன்ப்பா, அவ்வளோதான். சிலபஸ் என்ன? திமுக வீழ்த்துறதுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் பண்ணுவோம். அதிமுக மாதிரி செயல்படுவோம், பிஜேபி மாதிரி செயல்படுவோம், பழைய காங்கிரஸ் மாதிரி செயல்படுவோம், இல்லை மதிமுக மாதிரி செயல்படுவோம், சொல்லிட்டு போங்க. மாற்றம், எல்லாத்தையும் மாற்றுறேன், அது அப்போ பொய் தானே? அப்போ இவ்வளோ நாள் பேசினது. இப்போ சீமான் பேசுகிறாருன்னா, சீமான் யாரையும் வெளியிலேருந்து சேர்க்கறது, அவர் உண்டான போக்கு போகிறார். இப்போ சீமான் வந்து மாற்றம், தூய்மையான அரசியல், மண்ணுக்கேற்ற அரசியல், மலைக்கேற்ற அரசியல், புதுசாக இருக்குது, தினுசாக இருக்குது, ரைட்டு. ஆனால் அதில் அவர் தான் மாற்றி பேசுகிறார், 1க்கு 2. ஆனால் அந்த அந்த நோக்கமானதில் விமர்சனம் இல்லை. ஒரு கஞ்சா வியாபாரியை வச்சு கூட வச்சுருந்தாரு, இல்லை சாராய ஆலை நடத்திட்டு இருந்தவன் இன்னைக்கு வந்து அவர் கூட இருக்கிறாரு அப்படின்ற அந்த குற்றச்சாட்டு இல்லை தானே? மாற்றி பேசுகிறார். ஒரு காலத்தில் பெரியாரை பாராட்டி பேசுகிறார், அப்புறம் துருத்தி பேசுவார், அதுக்கப்புறம் திடீர்னு வந்து முருகன் தமிழ் கடவுள்னு ஒரு காலத்தில் கடவுள் மறுப்பு பேசினார். இதெல்லாம் வேறு, இது முரண், அவரோட முரண். ஆனால் சீமான் விவகாரத்தை பற்றி பேசும்போது நாங்கள் பட்டிமன்றத்துக்கு ஆள் சேர்க்கவில்லை, சட்டமன்றத்துக்கு ஆள் சேர்க்கிறோங்கிற ஒரு விமர்சனத்தை ஒரு பதிலை வந்து தாவேக கொடுத்துருக்கு. நீங்கள் அதை கன்சிடர் பண்ணுங்கிற? இல்லை, அது கன்சிடர் பண்ணணும். பட் அது சரி, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குங்க. அதுதான் இங்கே பிரச்சனை. நான் தனியாக தான் தலைக்கீழாக தான் குதிப்பேன் அப்படின்னு ஒரு படத்தில் கனவுல என்ன பண்ணுவார், கவுண்டர் பண்ணி டேங்க் மேலேருந்து குதிப்பார். கிட்டத்தட்ட அண்ணன் சீமான் கடைசியில் அந்த மாதிரி குதிச்சுருவாரோன்னு எனக்கு அதே மாதிரி. ஏன்னா எனக்கு நம்ம யதார்த்தத்தை பேசுவோம். அந்த தம்பிகள் எவ்வளோ நாள் கஷ்டப்படுவாங்க, எத்தனை வருஷம் கஷ்டப்படுவாங்க. உங்களை நம்பி 15 வயசு 18 வயசில் உங்களை பார்த்து 18 வயசு 19 வயசில் அரசியலுக்கு வந்து இன்றைக்கி நிறைய பேர் 45 வயசு ஆகிப்போச்சு. இன்னும் 10 வருஷம் போனால் 55 வயசு. அவங்களோட மனநிலை என்ன வரும்? அதாவது ஒரு நல்ல அரசியல் பண்ண, ஒரு கவுன்சிலர் ஆகணும்னு கூட ஆசை இருக்காது நாம் தமிழர் கட்சியில் இருக்கவங்களும். அதெல்லாம் ஒரு பரிசீலனை பண்ணும். அதனால் இந்த கொள்கை, இந்த கோட்பாடெல்லாம் பூரா மக்களை ஏமாத்துறதுக்கு இந்த அரசியல்வாதிகள் சொல்லுகிற விஷயம். இந்த கொள்கையில் எதனா ஒரு கட்சி காம்ப்ரமைஸ் பண்ணிச்சுன்னா எனக்கு அதில் பிரச்சனையே கிடையாது. ஆனால் புதுசு நான் தான் நல்லது பண்ணுவேன், நான் தான் யோகியன்னு சொல்கிறாங்க பாருங்கள், அவங்க தான் அதுக்கப்புறமா பார்த்தா ரொம்ப மோசமாக போகிறாங்க. ஏன்னா பார்த்து சலிச்சு போச்சு. இப்போ அதாவது இவங்களுக்கே சலிக்குதுன்னா ஒரு பத்திரிக்கையாளனா எனக்கு எவ்வளோ சலிக்கும், எனக்கு எவ்வளோ வலிக்கும். ஏன் என் ஊர் சிங்கப்பூர் மாதிரி வரக்கூடாது, ஏன் நம்ம ஊர் அமெரிக்கா மாதிரி வரணும்? என்ன குறை? உழைக்கலையா மக்கள்? வரி கட்டலையா? எதுவுமே இல்லை. நம்ம ஊரில் தென்னிந்தியாவில் எடுத்திங்கன்னா
சதர்ன் ரயில்வேக்கு டிக்கெட் வாங்கின்னு போகிற மற்ற மாநிலத்தோட பார்த்தீங்கன்னா அதிகமான எண்ணிக்கை இங்கே தான் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய இந்த சமுதாயம் சிங்கப்பூர் மாதிரி வரல, சின்ன ஊர் ஜப்பான் மாதிரி வரல. நான் வெறும் தமிழ்நாடு ஒண்டி பேசுகிறேன். அப்போ வர விடாமல் யாரை தடுக்கிறீங்க? என்ன பிரச்சனை இருக்குது? அதனால் விஜய் அவர்கள் வந்து அவரும் சந்தர்ப்பவாத அரசியல் தான் பண்ணுறாரு. அதில் வந்து மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. அதனால் இனிமேல் மாற்றம் கீற்றம்லாம் பேசாமல் நாங்கள் திமுக வீழ்த்துறதுக்கு நாங்கள் கட்சி நடத்துகிறோம் அப்படின்ட்டாங்கன்னா அதோட முடியுது. எங்கள் கட்சிக்குள்ளே ஒரு பெரிய கட்சி வரப்போகுது, அதுக்கு இடையில் ஒரு கொடியெல்லாம் அசைக்க வச்சுட்டாங்க பாருங்க, கொடி அசையுது அப்படின்னு சொல்லி ஒரு தாவேக்காவும் அதிமுகவும் கூட்டணிக்கு அமைக்க போகுதுங்கிற ஒரு உணர்ச்சியை தொடர்ந்து ஏற்படுத்திக்கிட்டே இருந்தார் எடப்பாடி பழனிசாமி. அது எந்த நிலைக்கு போகும்? அவரோட கணக்கு வந்து 2 விதமாக போகும். ஒன்று, அது அதாவது தாவேக்கா கூட்டணி வரலன்னா அவர் பண்ண பிழை. அவரோட ஆசை தாவேக்கா கூட வந்தால் வெற்றி வாய்ப்பு கொஞ்சம் சுலபமாகவும் திமுகவை வீழ்த்திடலாம் அப்படின்றது அவரோட ஒரு ஆசை. அந்த ஆசைக்கு பின்னாடி ஒரு அரசியல் வியூகம் இருக்குது. அது யதார்த்தம். அந்த யதார்த்தத்தை மையமாக வச்சு அவர் அதிகமாக பேங்க் பண்ணார். அதுக்கேற்றார் போல் அங்கே இருக்கிற 4 பேர் வந்து கொடியை காட்டினாங்க. ஆசை யாரை விட்டது? பெரிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர். பார்க்கும்போது யதார்த்தம், ஒரு சந்தோஷம், ஒரு குஷி. பார்த்தீங்களா புளியார் சுழி போட்டாங்கன்னாரு. போட்டது தொண்டர். ஆனால் முடிவு யார் எடுக்கணும்? தலைமை எடுக்கணும். அந்த தலைமை முடிவும் எடுக்காது, வெளியிலையும் வராது. அந்த தலைமை அப்படியே பனையூர்லேயே இருப்பாப்புல. போய் போலீஸு சிபிஆர்னா கூப்பிட்டா அப்போ வருவாங்க, மிச்ச நேரத்தில் வரமாட்டாங்க. அது மாதிரி. அதனால் அவங்கள நம்பி இவர் வந்து தேவையில்லாதனால இன்றைக்கி இவர் இந்த சொல்லாடலுக்கு வாங்கிக்கிறார். ஒருவேளை செங்கோட்டையன் வருகைங்கிறது அதை பிரிக்கிற மாதிரி ஆயிரும் இல்லையா? கண்டிப்பாக செங்கோட்டையன் வந்துட்டு இப்போ தாவேக்காவும் அதிமுகவும் கூட்டணி வருதுன்னா செங்கோட்டையன் கிட்ட ஒரு கருத்து கேட்பாங்கன்னா வேண்டான்னு வரும். ஏன்னா செங்கோட்டையனை பொறுத்தவரைலாம் அவருக்கு இருக்கிற ஆப்ஷன்ஸ் என்ன? நான் திருப்பி கோபிச்செட்டிப்பாளையத்தில் எம்எல்ஏ ஆகணும், இபிஎஸ் வந்து திருப்பி தோக்கணும், நான் எம்எல்ஏ அவரும் எம்எல்ஏ, வேணா நீ எதிர்கட்சி தலைவரோ இல்லை ஏதோ ஒன்று, இல்லை வேறு ஏதோ ஒரு போஸ்ட்டு ஆனால் நீ முதலமைச்சர் ஆகக்கூடாதுல்ல, அதை நான் வந்து இது பண்ணிட்டேன் இல்லைங்களா? அதனால் அந்த பொசிஷன் அவர் ஆடுவார். அவரும் இயல்பான ஒரு சாதாரண அரசியலே அவரும் பண்ணுவார். இதுதான் அது சாதாரண அரசியல். இபிஎஸை பொறுத்தவரைலாம் என்ன பிரச்சனைனா, ஒருவேளை கூட்டணி வந்துருச்சு அப்படின்னா அன்றைக்கி அவர் பாராட்டி பேசினதோ சட்டமன்றத்தில் தாவேக்காக்கு குரல் கொடுத்ததும் சரி, விஜய் தனியாக தான் போகிறார் அப்படின்னா இட்ஸ் அ பொலிட்டிக்கல் பிளண்டர் ஆன் பார்ட் ஆஃப் எடப்பாடி பழனிசாமி. அவர் வந்து அரசியல் ரீதியாக செய்த தவறு. அன்றைக்கே என்ன பண்ணியிருக்கணும், திமுக ஒரு சைடு எதிர்க்குதுன்னும் போது அதிமுக சேர்ந்து பொலன்னு பொலந்து அங்கங்கே போராட்டம். விஜயை கைது செய்ய பயந்து பம்மிகிறது திமுக அரசு. 41 உயிர் செத்ததை வைத்து 2 பேரும் மாற்றி அரசியல் பண்ணுறீங்க. கேட்டால் திமுக தாவேக்கான்றான், செத்த 41 பேருக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போராட்டம் பண்ணிருக்கு. இது நியாயமான கேள்வி. ஆனால் அரசியல் காரணத்துக்காக அன்றைக்கி மௌனமாக இருந்துட்டாங்க. இப்போ இன்றைக்கி கூட்டணி வருமா வராதா போவாதா தெரியாது. ஆனால் நீங்கள் இதுக்கு முன்னாடி வரையிலும் நயினார் நாகேந்திரன் அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, விஜய் எங்கள் பக்கம் தான் வருவாருங்கிற மாதிரி ஒரு சமிக்கை சொல்லிகிட்டே இருந்தார். ஆனால் நேற்று என்ன சொல்லியிருக்காருன்னா, எந்த கூட்டணி அமைஞ்சாலும் சரி எங்கள் கூட்டணி தான் வெற்றி பெறும் அப்படிங்கிற. எல்லாரும் அப்படி தான் சொல்லுவாங்க. கூட்டணியே இல்லாதவங்களும் அதான் சொல்கிறாங்க. கூட்டணி அமையாது, அதாவது இனிமேல் இந்த கூட்டணிக்கு வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி அதில் ஒரு தோணி இருக்கு. விஜய் அவர்கள் வந்து என்னென்னா சரியான புரிதலோ முடிவோ எடுக்கிறதுல பிரச்சனை இருக்குது அவருக்கு. அவருக்கு ஃபஸ்ட்லேருந்தே இருக்குது. அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு அவருக்கு நேரம் நிறைய இருக்குன்னு. நான் எப்படி பார்க்குறேன்னா, இன்னும் இருக்கிறது 4 மாதம். ஒரு மாதத்துக்கு 4 வாரம் இல்லை 5 வாரம் அதிகபட்சம். அப்போ நீங்கள் எப்படி பார்த்தாலும் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 18 வாரம் தான் அவர் கையில் இருக்குது. இந்த 18 வாரத்தில் சார் வந்து வாரத்துக்கு 2 நாள் தான் வேலை செய்வார். முன்னாடி சனிக்கிழமை ஒண்டி வேலை செஞ்சிருந்தார், இப்போ 2 நாள் வேலை செய்வாருன்றாங்க. அப்போ அவருக்கு ஒர்க்கிங் டேஸே கையில் வந்து பார்த்திங்கன்னா 70 டேஸ் தான் இருக்குது சாருக்கு. இந்த லாஸ்ட்டு 30 டேஸ் அவர் டெய்லி உழைப்பார், நானாக எடுத்துக்கிட்டேன். ஆனால் ஒரு அரசியல் கட்சினா குறைஞ்சது தேர்தல் ஆணையம் அறிவித்ததுக்கு பிறகு தினந்தோறும் போய் மக்களை சந்திக்கணுன்ற அந்த குறைந்தபட்ச புரிதலிருந்து நான் அந்த 30 நாள் சேர்த்துக்கிட்டேன். 30 நாளோ 40 நாளோ சேர்த்து பார்த்தா அவர் கையில் இருக்கிறது 70 நாள். 70 நாளில் 234 தொகுதியை சுற்றி வந்து வேட்பாளரை அறிமுகப்படுத்தி வேட்பாளரை அறிவித்து கூட்டணி இருக்கோ இல்லையோ அமைச்சு சின்னத்தை வாங்கி வாக்காளர்கள் கவர்ந்து ஒருத்தர் முதலமைச்சராக ஜெயிக்க முடியும்னு நான் நம்ப மாட்டேன். நான் களத்தில் இருந்து பார்க்குறேன், கவுன்சிலர் எலெக்ஷன்லேருந்து பார்க்குறேன். நான் ஃபஸ்ட்லேருந்தே சொல்கிறேன், 2026 அவருக்கு உண்டான தேர்தல் இல்லை, விஜய் சாருக்கு உண்டான தேர்தல் கிடையாது. 2031 வேணால் அவருக்கு சாதகமாக போகலான்னு அந்த நிலைப்பாடு நான் ஃபஸ்ட்லேருந்து எடுத்தேன். நான் எடுத்த நிலைப்பாடு சரின்றது எனக்கு ஒரு நாளும் உணர்த்துது. நேற்று செங்கோட்டையன் வந்து பேசினார். இன்னைக்கு லீவு தானே தாவேக்கா ஆஃபிஷியலாக. இன்றைக்கி என்ன ஒரு பத்திரிகையாளர் சந்திப்போ இல்லை ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லை ஒரு கண்டனம் இல்லை எங்கன்னா ஒரு மக்கள் பிரச்சனையை வந்து ஏதோ ஒரு இடத்துல பண்ணுறது.
அதாவது ஒரு 10 பேர் வந்துட்டு ஒரு தாசில்தார் ஆஃபீஸில் போய் சவுண்ட் விடுறது கிடையாது. நான் சொல்கிறது வந்து மக்களுக்கு புரிகிற மாதிரி செய்தி என்ன. ரியல் எஸ்டேட்டில் பிரச்சனை இருக்குது, ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் விலை ஏறி இருக்குது, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் சொத்து வரி ஏறி இருக்குது, தண்ணி வரி ஏறி இருக்குது, கரண்ட் பில் ஏறி இருக்குது, நீட்டு பிரச்சனை இருக்குது, மாணவர்களுக்கு வந்துட்டு நிறைய விஷயங்கள் மடிக்கணினி போன்றதெல்லாம் நின்று போயிருக்கு, ஆடு மாடு திட்டம் நின்று போயிருக்குது, அம்மா உணவகம் மூடப்பட்டிருக்குது நிறைய இடத்துல, சரியில்லை. இதெல்லாம் யார் பிரச்சனை? நான் சொன்னது எதனா ஒரு கம்பெனியோட பிரச்சனையா? இதெல்லாம் மக்களோட பிரச்சனை. இதெல்லாம் யார் மாற்றுன்னு சொல்லிட்டா நீ இதெல்லாம் பேசியோ இதில் அடிக்கோல் காட்டாமலோ இல்லை இதற்கு உண்டான சிந்தனை செலவிடாமல் நீங்கள் உங்களை தான் மாற்றுன்னா மக்கள் அந்த மாற்றை எந்த அளவுக்கு ஏற்றுக்குவாங்க? இன்னும் வந்து நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தெரியலை, அது சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஆள் கிடையாது. இப்போ செங்கோட்டையன் போயிருக்காரு, செங்கோட்டையனோட சூழ்நிலையே மோசம். என்ன அந்த அறிக்கை வந்தது? செங்கோட்டையன் எங்கே ஃபிக்ஸ் பண்ணுறாங்க? திரு செங்கோட்டையன் அவர்கள் என்னுடனும் பொதுச்செயலாளர் புஷி ஆனந்திடம் ஆலோசித்து, அப்படின்னா என்ன அர்த்தம்னா 3ஆம் நம்பர். செங்கோட்டை எத்தனா நம்பரு? 3ஆம் நம்பர். இதற்கா இவ்வளவு போராட்டம், இதற்கா இவ்வளவு? இப்போ ஒருவேளை ஓபிஎஸ் நாளைக்கு அதுவும் பேசுகிறாங்க தாவேகளை போய் சேர்ந்துருவாருன்னு, அப்போ அவருக்கு எத்தனாவது நம்பரு? இப்போ புஷி ஆனந்த் எத்தனா நம்பரு, செங்கோட்டை எத்தனா நம்பரு? என்ன வேலை செஞ்சுருக்கீங்க தெரியுதா? இவ்வளோ அனுபவசாலி, சொந்தமாக கம்பெனி ஆரம்பிச்சிட்டா நம்பர் 1 பிரச்சனை கிடையாது. இப்போ டிடிவி வந்து நான் நம்பர் 1, என் கட்சிக்கு ஆமா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு நான் தான் தலைவர். ஆனால் அவரும் என்ன பண்ணுறாரு கடைசியில்? நான் மாற்றுன்னு சொல்லலை திமுகவுக்கு, ஸ்டாலின் அவர்களை நான் வீழ்த்திடுவேன்னு சொல்லலை, விஜய் நல்லா பண்ணுறாரு. அப்போ நீங்கள் என்ன சார் பண்ணுறீங்க கட்சி வச்சு? அந்த கேள்வி வருதில்ல, தொண்டர்கள் கேட்கணும். அப்போ நீங்களும் கிடையாதா? அதுதான். அப்போது இப்போ வந்து ஒரு 3rd ஆகிட்டார், நம்பர் 3 ஆகிட்டார். அட்லீஸ்ட் அதிமுகலே இருந்தால் கூட அப்போ அவர் வந்து யூபிஎஸ் எதிர்த்து கட்சி பதவி நீக்கிட்டாங்க, இருந்தாலும் அவர் ஒரு நிலைப்பாடு எடுத்து பண்ணுறாரு. மேபி லாஸ்ட்டில் என்ன பண்ண போகிறாரோ தெரில, இல்லை சுயேட்சையாக நின்று ஜெயிச்சா கூட பிராண்டு நிறைய வேறு சில சிந்தனைகள் வந்திருக்கும். பட் அவர் வந்து அவருக்கு வந்து அந்த கோவம் இருக்கு இல்லையா, அவசர கதியில் கடன்னு போய் பார்த்து கீத்து இல்லை வேறு யாருன்னா வச்சு நெகோஷியேட் பண்ணி. அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்குங்க, அவரை வந்து சரியாக செல் பண்ணிக்க தெரியாது செங்கோட்டையனுக்கு. இன்ட்ரோவர்ட்டோட பிரச்சனை அது. எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நான் அதை பண்ணிடுறேன்னா இதை பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு பொய்யா ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு பெரிய பதவி வாங்கிட்டு போயிட்டு 2 வருஷம் 3 வருஷம் ஆகும். நீங்கள் கம்பெனிலே பார்ப்பீங்க, இவங்க தான் இவ்வளோ தான் இவங்க அப்படின்னு தெரியறதுக்கு. அதுக்கப்புறமா அவங்க கம்பெனி வேலையை விட்டு எடுக்கிறதோ இல்லை அவங்கள போகிறதோ அவங்க ஜாலியாக இருந்துட்டு போயிடுவாங்க. இன்ட்ரோவர்ட்டோட பிரச்சனை என்னென்னா, நல்லா உழைப்பாங்க ஆனால் பேச மாட்டாங்க, 4 பேர்கிட்ட பழக மாட்டாங்க, தன்னுடைய நிலைப்பாடு என்னன்றதை வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. அவர் செங்கோட்டையனுக்கு அந்த பிரச்சனை இருக்குது. விஜய் இவரை விட பெரிய இன்ட்ரோவர்ட். ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி நேற்று அவரை பொறுத்த வரலும் ஒரு நல்ல ஒரு அரசியல்வாதி வராரு, சீசன்ட்டு அரசியல்வாதி. அது நல்லனா நம்ம அந்த வாச்சாத்தி கேஸ் அப்படி அந்த நல்ல இல்லை, அவங்களுக்கு நல்ல அவங்களுக்கு அதாவது இந்த கிரீஸு டப்பா டின்னெல்லாம் இல்லாமல் இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னா அது ஐயா செங்கோட்டையனுக்கு அந்த வழிவகைகள் தெரியும். அப்படி ஒருத்தர் வராரு. அதை இன்னும் ஒரு எழுச்சியோட, இன்னும் ஒரு சிந்தனை கூர்மையோட மக்கள் கலந்துரையாடலோடு செஞ்சுருக்கலாம் இல்லையா? ஈரோடில் வச்சு அந்த நிகழ்ச்சி நடத்தியிருந்தா சத்தியமாமா கூட போகிறாங்க, அவங்க கூட ஒன்றிய செயலர்லாம் போய் சேர்ந்தாங்க. அவங்களுக்கு லோக்கலில் அவங்க மாமன் மச்சன் அண்ணன் தம்பி சொந்தக்காரன் எல்லாம் பார்க்கும்போது திருவிழா மாதிரி இருந்தது. உங்கள் ஒரே ஒரு ஆள் வசதிக்காக எல்லாத்தையும் பனையூரில் வைக்கிறீங்களே, என்ன விதமான அரசியல் இது? எழவை விழுந்து மக்கள் இறந்தாலும் வந்து பனையூரில் வந்து நொட்டணும் பார்க்கணும். மக்கள் பெருக்கிறவங்க பிரச்சனை, துப்புரவு தொழிலாளி, இந்த சென்னையோ மதுரையோ எல்லா ஊரையும் பாதுகாக்கிற சிப்பாய்கள் அவங்க. நம்ம கடவுளை விட அவங்கள நிகராக பார்க்கலாம். நம்ம போடுற அழுக்குலேருந்து குப்பையிலேருந்து எதையும் பார்க்காம சுத்தம் செஞ்சு நம்மளை பாதுகாக்கிற எல்லை சாமி. அவங்களுக்கு பிரச்சனை, காவல்துறை தடியடி நடத்துது, அதுக்கும் பனையூரில் வந்துப்பார். செங்கோட்டையன் கட்சி விட்டுவார், அதுக்கும் பனையூரில் வந்துப்பார். எல்லாத்துக்கும் இப்போ நாளைக்கு ஓட்டு போகிறோம், ஓட்டு போயிட்டு பனையூரில் எத்துனதுமே இன்னும் அரசியல் இது. இது புரியணும் ஃபஸ்ட்டு. என்ன மாதிரி ஆளுக்கிட்ட போய் நம்ம சேர்றோம்? நீங்கள் சொல்லுங்கள், நான் பார்க்க தான் போகிறேன். நீங்கள் பாருங்கள், நிறைய சர்ச்சைகள் நிறைய பிரச்சனைகள் செங்கோட்டையன் அவர்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய மற்றவர்கள் ஆதவர்ஜுனா போன்றவர்களும் வரும். கருத்து வேறுபாடு வரலன்னா அது வந்து சரி கிடையாது. ஏன்னா இவரோட ஃபங்க்ஷனிங் டைனமிக்ஸ் வேறு. இன்னொன்று, ஒரு சில பேர் வந்து செங்கோட்டையன் ஐயாவையும் பன்ருட்டியார் ஐயாவையும் ஒன்று சேர்க்குறாங்க. அவரும் அப்படியும் கிடையவே கிடையாது. நீங்கள் போய் நேர்காணல் எடுங்க, நீங்கள் ஒரு பத்திரிகையாளர், நீங்களும் சந்திச்சிருப்பீங்க. இல்லை மக்களுக்கு புரியணுன்றதுக்கோசரம் நான் சொல்கிறேன். பன்ருட்டி ராமச்சந்திரனோட சிந்தனை எண்ணோட்டமே வேற. அவருக்கு வந்து எப்படின்னா, he is not a king but he can be a king maker.
ஐநா அவர்களும் போய் பேசிட்டு வந்தாருன்னு நினைக்கிறேன். ஆமாம், அவர் வந்து கிங் மேக்கர் பொசிஷன். அதாவது பண்ருட்டியார் கிட்ட போய் ஒரு அரசியல் வியூகம், இன்னைக்கு இந்த பிரச்சனை இந்த நிலைப்பாடு எடுத்தா நாளைக்கு நீ ஆட்சிக்கு வந்தால் இந்த பிரச்சனை உனக்கு வரும், நீ எதிர்கட்சியில் இருந்தால் இந்த பிரச்சனை உனக்கு வரும், இதில் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு அதை பிரித்து மேய்ஞ்சி இங்கிலீஷ்லேயும் சொல்லுவார். அதையே தமிழில் ஒண்டி பேசுறது கிடையாது. அந்த புத்தி கூர்மை இன்னமும் இருக்குது. இவர் வந்து ஃபீல்டில் வேலை செய்கிறவர். 1000 பேரை கூட்டணும், ரூட் இப்படி போகணும், அந்த ரோட்டு ஓரத்தில் வந்து அந்த இது அது பேர் என்னது, அந்த வெள்ளை கலரில் போட்டுட்டு தட்டி வைக்கிறது, பேனர் வைக்கிறது, அதெல்லாம் நான் அட்டகாசம் பண்ணுவேன். அண்ணா ஸ்ட்ராட்டஜிஷியஸுக்கும் திங்க் டேங்குக்கும் ஃபீல்டில் ஃபயர் பண்ணுறவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. நான் ஒன்று தூக்கி ஒன்று குறைச்சி மதிப்பிடலை, எதை எப்படி பயன்படுத்துறதுன்றது தான் முக்கியம். இவங்க என்ன சொல்கிறாங்க, இவர் போய் அவருக்கு வியூகம் சொல்லிடுவார், அவரு வியூகத்தை புரிஞ்சுக்குவார், அந்த வியூகத்தின் அடிப்படையில் இவங்க வந்து முதலமைச்சர் ஆகிடுவாங்க, இவர் துணை முதலமைச்சர் ஆகிடுவாருன்னு பேசுகிறாங்க. அதுவே நான் சொன்ன அந்த 72 நாளில் வந்து நிற்கிது. நேரம் பொண்ணானது. ஒவ்வொரு நாளும் அரசியல்வாதிக்கு தூக்கம் இல்லாமல் உழைக்கிற நேரம் இது. நான் என்ன சொல்கிறேங்க, இப்போ ஸ்டாலின் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தூக்கம் இருக்காது. ஆல்ரெடி சிஎம் ஒத்துக்கிட்டார். நம்மவர் என்ன செய்வீங்கன்னே தெரில, எனக்கு தூக்கமே போச்சுன்னு அவர் ஒத்துக்கிட்டார். இவர் ஒத்துக்காமல் அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. யார்? எடப்பாடி பழனிசாமி. அவருக்கும் தூக்கம் இருக்காது. ஆனால் விஜய் சார் நல்லா தூங்குறாருன்னு எனக்கு ஒரு சந்தோஷம். முகம் பார்க்குறோம் நல்லா பிரகாசமாக அழகாக இருக்கார்ல இவங்க 2 பேரை விட. அப்போ நீங்கள் யாருக்கு ஓட்டு போடணும்? அழகாக இருக்கவங்களுக்கு தான் போடணும். அப்படி ஒரு பிரச்சாரம். நான் வந்து கால கொடுமை. இதை நல்ல வேலை இப்படி ஒரு அழகு போட்டிலாம் அன்றைக்கி இல்லை, வசீகரம்லாம் இல்லைனா ஐயா தாத்தா காமராஜரும் தாத்தா அண்ணாவும் அரசியலுக்கே இல்லாமல் போயிருப்பாங்க. நம்ம வந்து ஒன்றும் இல்லாமல் போயிருப்போம். கலாம் இருந்தார், அழகாவாக இருந்தார், பெருமையை ஏற்றி விட்டு போனார்ல, மிசைல் மேன் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு எல்லாரும் இது பண்ணாங்க. ஆனால் அந்த வசீகர தோற்றத்தை வைத்து அரசியல் பண்ணிவிடலாம் என்று நினைக்கிறார்கள். அது எந்த அளவுக்கு சாத்தியம், அது என்னன்னு தெரியல. உழைப்பே இல்லாமல் பெரிதாக ஈட்டணும் என்பது தான் தாவேக்காவோட கொள்கையாக இருக்குன்றது என்னோட இறுதி கருத்து. ரொம்ப நன்றி சார். பல்வேறு கேள்விகள், பல்வேறு கண்ணோட்டங்கள் எல்லாத்தையும் அருமையாக சொன்னீங்க. நேரத்திற்கு நன்றி.